ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடித்த பிளாஸ்ட் திரைப்படம் ஆரம்ப நாட்களில் சிறப்பாக வசூலித்தாலும் 5ஆம் நாளில் 360 கோடி நிகர வசூலை மட்டுமே ஈட்டியது. இது முந்தைய நாளின் 6 கோடியிலிருந்து 40 விழுக்காடு குறைவானது. வேலை நாட்களில் பார்வையாளர்கள் வருகை குறைந்தது வசூல் சரிவுக்கு காரணமாக கூறப்படுகிறது. இந்த சரிவு இருந்தாலும் அதிரடி ஆக்ஷன் அம்சங்கள் நிறைந்த இத்திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் மாஸ் காட்டி வருகிறது. 5 நாட்கள் முடிவில் பிளாஸ்ட் படத்தின் இந்திய நிகர வசூல் 17 கோடியாகவும் உள்நாட்டு மொத்த வசூல் 20 கோடியாகவும் உள்ளது. வெளிநாடுகளில் 5ஆம் நாளில் 75 லட்சம் வசூலாகி சர்வதேச மொத்த வசூலை 6 கோடியாக உயர்த்தியுள்ளது. இதன் மூலம் திரைப்படம் உலகளவில் மொத்தம் 26 கோடி வசூலித்துள்ளது. 5ஆம் நாளில் தமிழ் பதிப்பு 3 கோடியும் தெலுங்கு பதிப்பு 60 லட்சமும் ஈட்டி தமிழ் பதிப்பு தொடர்ந்து முதன்மை பங்காற்றியது. பார்வையாளர் வருகையில் தமிழ் வெளியீடு 33 விழுக்காடு ஒட்டுமொத்த ஆக்கிரமிப்புடன் இருந்தது. இரவு காட்சிகள் குறிப்பாக 46 விழுக்காடு வரை பதிவாகின. தெலுங்கு பதிப்பு 17 ஆக்கிரமிப்பை மட்டுமே பதிவு செய்தது. மாநில ரீதியாக தமிழகம் 2 கோடியுடன் படத்திற்கு முக்கிய சந்தையாக மாறியது. கேரளா 1 கோடி, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா 55 லட்சம், கர்நாடகா 23 லட்சம் என பங்களித்தன. பிரதீப் ரங்கநாதனின் உதவி இயக்குநராக இருந்த சுபாஷ் கே. ராஜ் இயக்கிய இந்த படத்தில் அர்ஜுன் அதிரடி கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். பிரீத்தி முகந்தன், அபிராமி, அர்ஜுன் சிதம்பரம் ஆகியோர் சிறப்பாக நடித்து படத்தை பிளாஸ்ட் ஆக்கியுள்ளனர். வார நாட்களில் சரிவு எதிர்பார்க்கப்பட்டாலும் 40 கோடி உலகளாவிய வசூல் இலக்கை அடைய வரவிருக்கும் வார இறுதி நாட்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும். ஜென்டில்மேன், முதல்வன் என பல வருடங்களுக்கு முன்பாக பாக்ஸ் ஆபீஸ் வெற்றியை கொடுத்த அர்ஜுன் 2026 இல் பிளாஸ்ட் படத்தின் மூலம் மீண்டும் ஒரு பாக்ஸ் ஆபீஸ் வெற்றியை பதிவு செய்துள்ளார் என்கின்றனர். 10 கோடிக்கும் குறைவான பட்ஜெட்டில் தான் இந்த படம் உருவாக்கப்பட்டது என்று சினிமா வட்டாரத்தில் தகவல்கள் வெளியாகி உள்ளன. தமிழ் சினிமாவில் சூர்யாவின் கருப்பு மற்றும் அர்ஜுனின் பிளாஸ்ட் என அடுத்தடுத்து ரசிகர்களை திருப்திப்படுத்தி அனுப்பும் படங்கள் வெளியாகி வருவதால் தியேட்டர் ஓனர்களும் லாபத்தை பார்த்து வருகின்றனர். இந்த வாரம் ராம் சரணின் பெத்தி, ஜெயராம் நடித்துள்ள பரிமளா அண்ட் கோ உள்ளிட்ட படங்கள் வெளியாக காத்திருக்கின்றன. ஜனநாயகன் திரைப்படம் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியாகுமா ஆகாதா என்பது இன்னமும் மர்மமாகவே உள்ளது.